ஹலோ எவ்ரிவன். ஸோ ஸ்கின் கேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல அது ஒரு ரொட்டீனா இருக்க வேண்டியது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதாவது நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரிவ்யூவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லைக் ஃபேஸ் வாஷ்ல இருந்து சீரம்ல இருந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். கெமிக்கல் சீரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் கண்டென்ட்ஸ் லைக் கோஜிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், நயாசனமைட். ஸோ இந்த மாதிரி நிறைய நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ரிசல்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு. பட் கொஞ்ச நாள் எனக்கு பிம்பிள்ஸே இல்லாமல் இருந்துச்சு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சில ஹார்மோன் இம்பேலன்ஸால வேரியஸ் ரீசன்ஸால, ஏன்னா நம்ம வந்து லேப்டாப்ஸ் முன்னாடி ரொம்ப நேரம் இருக்கும், நிறைய ரீசன்ஸ் இருக்கு இல்லையா. திருப்பி வந்து எனக்கு வந்து திடீர்னு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வந்து அட் அ டைம்ல பாப் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ நிறைய பிம்பிள்ஸ் அட் அ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு நெத்திலெல்லாம் பிம்பிள்ஸ் வந்ததே கிடையாது. பட் நெத்திலெல்லாம் வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து நம்ம எப்பவுமே கெமிக்கல் யூஸ் பண்றோம் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்டும் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹெர்பல் ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸ் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் சீக்ரெட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல சாய் சீக்ரெட்ஸ் பேஜ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். அவங்களோட செய்முறை பார்த்து வந்து இம்ப்ரெஸ் ஆகி சாய் சீக்ரெட்ல இருந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. ஃபேஸ் அதாவது பாடி கேர், ஃபேஸ் அண்ட் பாடி கேருக்கான ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவர் ஆச்சு. அவங்க கமிட் பண்ணது வந்து 6 to 7 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 8 டேஸ்ல வந்துருச்சு. நான் ஆர்டர் பண்ணி 8 டேஸ்ல வந்துச்சு. அதுல நடுவில் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஷுட் பி தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தினாங்களா அப்படின்னா கண்டிப்பா காப்பாத்தினாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 டேஸ்ல எனக்கு வந்து கைக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோல கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா எனக்கு என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, பார்க்கும்போதே எப்படி இருக்குன்றத வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங். ஸோ பேக்கேஜிங் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நீட் அண்ட் கிளீனா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலயே வந்து போட்டிருக்காங்க ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நம்மளையும் கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்கேஜிங் வைஸ் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ டைரக்டா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி ரொம்ப சேஃபா வந்து எந்த ஒரு டேமேஜ் இல்லாம கஸ்டமர்ஸ் ரிசீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பார்த்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்றதுக்கே வந்து அதுக்கே ஒரு டைம் எடுக்குது. ஆல்மோஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு அழகான ஹேண்ட்லும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எங்கிருந்து ஓபன் பண்ணி ஆரம்பிக்கிறது தான் ஆக்சுவலா நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது குடிச்சிட்டு போறதுக்கான ஹேண்ட்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ சேஃபா, அதாவது பாத்தீங்கன்னா நான் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டேன், இந்த அளவு சேஃபா வந்து யாருமே வந்து பேக்கேஜிங் பண்ண கிடையாது. ஃபுல்லா தெர்மோகோல் வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணிருக்காங்க. ஸோ டிராவல் அப்போ வந்து எங்கேயும் இடிச்சு உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பார்த்து அழகா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேக் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்த்துடலாம். கார்த்திகை தீபம் பேக்கேஜ்ல அவங்க என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரிஸ் வந்து நமக்கு என்னென்ன ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஓப்பன் பண்ணும் போதே வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ், ஒரு ட்ரெஷர் ஓப்பன் பண்ற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் கொடுக்குது. அவ்வளோ அழகா வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன ரிசீவ் ஆயிருக்குன்னா சாய் சீக்ரெட்ஸோட ஹெர்பல் ஃபேஸ் பேக். இந்த காம்போல ஹெர்பல் ஃபேஸ் பேக் 300 கிராம்ஸ் வந்து வந்துடுது. ஸோ ஹெர்பல் ஃபேஸ் பேக் இன்னைக்கு காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு அதுக்கான ரிவ்யூவும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். பட் பேக்கேஜ் வைஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமா இருக்கு. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா வந்து ஸ்மெல் வச்சே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல வந்து நிறைய ஹெர்பல்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. ஸோ இதுல வந்து சாண்டல்வுட், அதாவது ஹெர்பல் ஃபேஸ் பேக்ல ஸோ மஞ்சிஸ்தா, சாண்டல்வுட், ஆரஞ்சு பீல், வல்லாரை, ஆலிவேரா, ஆவாரம்பூ, ரோஸ், ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர், நீம், அம்லா, குப்பைமேனி, மைசூர் தால், ஒயிட் சீக் பீஸ், இதெல்லாம் ஆக்சுவலா எனக்கு என்னன்னே தெரியல, கிராம் தால், ஆலி சீட், ரைஸ், இன்னும் நிறைய 25+ இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கான ஸ்மெல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ அதையும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ பேக்கேஜ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். கிளாஸ் பாட்டில் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஆக்சுவலா ஓப்பன் பண்ணல, யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணலான்னு. ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்மெல்லு. ஸோ உள்ள இந்த மாதிரி தான் இருக்கு பவுடர். நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஹெர்பலோட ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு ஃபேஸ் பேக் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இதுக்குன்னு நீங்க ஒரு சின்ன ஒரு இடத்த ஒதுக்கி பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரியான ஒரு பேக்கேஜ். திருப்பி நான் இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் கட் பண்ண போறேன்.
ஸோ அகெயின் இது என்னன்னு எனக்கே தெரியும். இது வந்து ஹெர்பல் பாத் பவுடர், நலங்கு மாவு, பிரீமியம் குவாலிட்டி நலங்கு மாவு பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து கிரீன் கிராம், வெட்டி வேர், ஆவாரம் பூ, ரோஸ், ஹைபிஸ்கஸ் பூ, மகிழம் ஃபிளவர், நன்னாரி, மஞ்சிஸ்தா, ஆரஞ்சு பீல், பூலாங்கிழங்கு, கோரிக்கிழங்கு, கர்போக அரிசி அப்படின்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல, மறிக்கொழுந்து, ஒயிட் சீக் பீஸ், மைசூர் தால் பிளஸ் 20 பிளஸ் சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ், அவங்களோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல், அதாவது எனக்கு வந்து இந்த நலங்கு வீக்லி வந்து ட்வைஸ் அந்த மாதிரி நலங்கு மாவு, பச்சரிசி, அதுல பச்சரிசி பவுடரு, பச்சை பயிறு பவுடர், இதுல வந்து எனக்கு வந்து பாத் பண்ண ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரிச் ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி சரி ஓகே இந்த காம்போல வந்து இதுவும் வந்துருந்துச்சு. என்னோட ஐடியா எல்லாமே ஃபேஸ் பேக் வாங்கணும், சீரம் வாங்கணும் தான் இருந்துச்சு. பட் அந்த கார்த்திகை தீபம் அந்த காம்போல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்திருந்தது. யூஸ்வலா யூஸ் பண்றதுனால இதையும் வந்து சேர்த்தே வந்து நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது எவ்வளவு கிராம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் 300, ஃபேஸ் பேக் 300 கிராம்ஸ், இதுவும் 300. ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு கண்டிப்பா வரும். ஸோ இதுவும் வந்து எப்படி இருக்கு, ஸ்மெல் எப்படி இருக்குன்றதை நம்ம பாத்துடலாம். ஸோ ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நலங்கு மாவுல வந்து நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா ஒரு குயின், பிரின்சஸ், ஒரு ராஜா ராணி அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸா நம்ம வந்து ஒரு ஹெர்பல் பவுடர்ல நம்ம ஒரு சின்ன ஒரு பாத் எடுத்தாலும், ஏன்னா நிறைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பா அந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஹெர்பல்ல கொடுப்பாங்க. அது உங்களுக்கு அந்த ஒரு ராணி ஃபீல் வர்றதுக்கு வந்து இந்த ஒரு ஹெர்பல் குளியல் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. வா, கோரக்கிழங்கு ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கோரக்கிழங்கோட வாசம் வந்து அவ்வளோ நல்லா வந்து வருது, ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஓப்பன் பண்ணல, யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலான்னு. ஸோ ஃபேஸ் பேக்கை விட இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிளசண்டா இருக்கு. ஆக்சுவலா அதோட ஸ்மெல்லே வந்து ஃப்ராக்ரன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிளசண்டா இருக்கு. இப்பவே யூஸ் பண்ணுமா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக நான் இதை வந்து சொல்லியே ஆகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்னும் போது டக்குனுலாம் நான் வாங்கிடவே மாட்டேன். நிறைய என்கொயரி பண்ணுவேன், நிறைய கேள்வி கேட்பேன். ஸோ இதுக்காகவே அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க. நான் எடுத்தோடனே நான் வாங்கல. ஸோ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம வீடியோ போடும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதில் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், நான் யூஸ் பண்ணலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வருது, அவங்க யூஸ் பண்ணலாமா? இல்லை பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ஹெர்பல் செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணலாமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நான் அவங்களுக்கு பர்சனலா கேட்கும் பொழுது இமீடியட்டா கால் பண்ணாங்க. ஸோ கால் பண்ணி பொறுமையா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இது 2 இயர்ஸ்ல இருந்து எந்த குழந்தைங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிரெக்னென்ட் லேடிஸும் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஈவன் நம்ம வந்து அதுக்கான அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையா வந்து அதுக்கான ஆன்சர் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து நேத்து கூட நான் கேட்டிருந்தேன், என்னோட ப்ராடக்ட்டோட இது ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். டிஸ்பேச் ஆயிடுச்சு மேம், நாளைக்குள்ள உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டே டெலிவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த காம்போல வந்து சாய் சீக்ரெட்ஸோட ஸ்கின் ஃபுட் சீரம், அதாவது நைட் சீரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய சீரம்ஸ் வாங்கியிருப்போம், பட் இந்த மாதிரியான ஒரு மெத்தட், பேக்கேஜ் மெத்தட் வந்து நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் தி சீரம், நைட் சீரம். ஸோ ரொம்பவே வந்து நம்ம அழகா சேஃபா உள்ள வச்சுக்கலாம். நல்ல ஒரு கோகனட் ஆயில், ஹெர்பல் ஆயிலோட ஸ்மெல் வருது. ஸோ பிளசண்டா தான் இருக்கு. நான் வந்து சீரம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன், எனக்கு சீரம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நைட் கேர்ல வந்து சீரம் இல்லாமல் என்னோட ரொட்டீனே இருக்காது. ஸோ டெய்லி அதை மிஸ் பண்ண மாட்டேன். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ மேஜரா அவங்க கோகனட் யூஸ் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு ஸ்மெல் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அ நைட் சீரம். ஸோ இதுல வந்து ஆரஞ்சு, சாண்டல்வுட், சாஃப்ரான், ரோஸ், மஞ்சஸ்தா, கோகனட் ஆயில், ஆர்டிமிசியா, பேலன்ஸ், ரோஸ்மெரி எக்ஸெட்ரா நிறைய விஷயங்கள் இன்கிரீடியன்ஸ் வந்து இதுலயும் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுட் சீரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பிளஸ் ஹர்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஸ்கின்னுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ப்ரான் ஸ்கின், ஸ்கின் வித் ஓப்பன் போர்ஸ், இந்த எல்லாத்துக்கும் வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்ஸ் வந்து 6 மாசத்துக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க இதை போட்டு மசாஜ் பண்ணலாம், அது ரொம்பவே நல்லது அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 100% வந்து நேச்சுரல், வித்வுட் எனி ஆடட் கெமிக்கல் ஆர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதோட ரிசல்ட் என்னன்றது தெரியும். பேக்கேஜிங் வைஸ், ஃப்ராக்ரன்ஸ் வைஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது அட்ராக்ட் பண்ணுதானா, டெஃபினட்டா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ரொம்பவே வந்து நல்லாவும் இருக்கு.
சேஃபாகவும் இருக்கு. நம்ம வந்து ஏதாவது டிராவல் பண்ணும்போது கூட சீரம்ஸை வந்து எடுத்துட்டு போறோம். இதை எடுத்துட்டு போறோம்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் மெத்தடு. ஸோ இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 3 ப்ராடக்ட், அதாவது ஹெர்பல் ஃபேஸ் பேக்கு, ப்ரீமியம் குவாலிட்டி நலங்கு மாவு பாத் பவுடர் அண்ட் இந்த ஃபுட் சீரம், இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 to 40% டிஸ்கவுண்ட்ல தான் வந்து பிரைஸ்ல தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட நம்மளுக்கு ஒரு 2 சூப்பரான காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி உடல்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணும்போது, ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த மலைப்பகுதியில் நம்ம ஒரு ஸ்பா எடுக்க போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு குவாலிட்டியை வந்து கூட்டி கொடுக்குது. அதாவது குவாலிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா, அதை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒரு அழகான உடன் ப்ரீமியம் குவாலிட்டியான, ஏன்னா குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப வெயிட் கிடையாது, கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கு, பட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% இந்த ஸ்பா ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த உடன் பவுல் அண்ட் உடன் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலி நம்ம வீட்டை ஒளிர் வைக்கிறதுக்கான அழகான ஒரு லேம்ப், அழகான 2 லேம்பும் கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு ஃப்ராக்ரன்ஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வந்து எரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களே பார்க்கல, இதுலேயே திரி இருக்கு. ஐ திங்க் இதுக்குள்ள வந்து ஒன்ஸ் ரீயூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு அழகான பாட்டு. ஸோ இது வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. திருப்பி இதுக்குள்ள இன்னொரு கேண்டில் வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு ஸ்மெல்லு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சாய் சீக்ரெட். ஸோ கண்டிப்பா நானும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உங்களோட ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னும் நீங்க நிறைய ஆஃபர்ஸ் போடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பயம் இருக்கும், நம்ம ஒரு இடத்துல, அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நம்ம ஆர்டர் பண்றோம், அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ப்ராடக்ட் நமக்கு ரிசீவ் ஆகுமா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்குமா, ஸோ கரெக்டா அது ஸ்கேம் இல்லாம வந்து நமக்கு கிடைக்குமான்ற நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சாய் சீக்ரெட்ஸ்ல வந்து அவங்க நமக்கு என்ன கமிட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, ப்ராப்பரா அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட இம்ப்ரெஷன் வந்து பெஸ்டா தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் அண்ட் கேட்ச் யூ அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.